செல்வபாரதி, நீங்க உங்களுடைய கட்சியின் தலைவர் பொது மேடைகளில் பேசியதைத்தான் பேசினீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி நீங்க வேற எதுவும் பேசின மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் உங்களுடைய நீங்க இன்னைக்கு பேசினது இது அதிகாரப்பூர்வமானது அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எடுத்துக்கலாமா? உங்க பார்ட்டியோட ஸ்டாண்டுன்ட்டு. ஆமா, நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, எங்க கட்சியினுடைய தலைவர் என்ன மேடைகள் பேசினாரோ அதான் நான் இங்க ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம நண்பர் திமுகவை சேர்ந்த நண்பர் துரை தமிழ்ச்செல்வன் சொல்றாரு, திமுக அச்சப்பட தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி. நான் ஒரு தாழ்மையா சொல்லிக்கிறேன், உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த உங்க இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாவே திமுக தாலுகா பற்றி அச்சப்பட வேண்டுமா வேண்டாமா என்பதை உங்க பார்வைக்கு விட்டுறேன். இன்னொன்னு, திமுக இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பத்தி சொல்றீங்க, அது எப்படி வெளியில தாவேகா அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் படிச்சதான்னு எனக்கு தெரியல. இல்ல, இதை கேளுங்க ஒரு சார். இது செய்தி ஊடகங்கள் தனிப்பட்ட முறையில நான் சொல்ல முடியாது. செய்தி ஊடகங்கள் நான் சொல்றேன், பப்ளிக் எக்ஸாமோட क्वेश्चन பேப்பர் லீக் ஆகுற மாதிரி இப்பெல்லாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் தாவேகா கைக்கு எப்படி அவுட் ஆகி வந்துச்சுன்றதே எங்களுக்கு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரைட், இருங்க நான் பேசுறேன். சரி சொல்லுங்க பாரதி. நான் பேசுறேன். சரி பாரதி, சொல்லுங்க. திமுக 75 ஆண்டுகள் நாங்க மூத்த கட்சி, எங்களுக்கு அரசியல் அனுபவம் அதிகம், அதனால எங்களை வீழ்த்த முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி பார்த்தா நூற்றாண்டு கடந்த காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சியில அவங்க கிட்ட கூட்டணியில தான் இருக்காங்க. நீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க. இங்க யார் மூத்த விஷயம் இல்ல, மக்களின் பேராதரவை யார் பெறுகிறார்கள். ஏன்னா இங்க மக்கள் தான் இங்க ஆட்சி அமைக்கக்கூடிய சக்தியை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மக்கள் வாக்களித்தால் தான் இங்க நம்ம ஆட்சியை கைப்பற்ற முடியும். மக்கள் வாக்களித்தால் தான் மக்களின் ரெப்ரசன்டேட்டிவா நம்ம இருக்க முடியும். அப்படிங்கும் போது நீங்க எந்த கட்சி மூத்த கட்சி அப்படிங்கிறது இங்க பிரச்சனை கிடையாது. அப்படி மூத்த கட்சி தான் இருக்கணும்னா உங்களோட இருக்கிற கூட்டணி கட்சி தான் தமிழகத்துல ஆட்சி அமைத்திருக்க வேண்டும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, சிபிஐ விசாரணை பண்ணா தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆபத்துன்னு நிறுத்துவாங்க. பின்னாடி முதல்ல அழைத்து பார்த்தார்கள், பின்பு வெளிப்படையாக அழைத்து பார்த்தார்கள், அடுத்து இப்பொழுது மிரட்டுகிறார்கள், அடுத்து சிபிஐ வைத்து ஒடுக்க பார்ப்பார்கள், நசுக்க பார்ப்பார்கள் சொல்றீங்க. நாங்க தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை, கரூர் சம்பவத்தை பொறுத்தவரை மிகவும் தெளிவாக இருக்கிறோம். மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும். சிபிஐ என்கொயரியாக இருக்கட்டும், நாங்கள் கேட்ட எஸ்ஐடியினுடைய என்கொயரியாக இருக்கட்டும், எஸ்ஐடியின் மேற்பார்வை நடக்கக்கூடிய எந்த என்கொயரியாக இருக்கட்டும், அனைத்துக்கும் நாங்க சப்போர்ட் பண்ண தயார். நாங்க தானே எஸ்ஐடி கேட்கிறோம், சுப்ரீம் கோர்ட் தலைமையில ஒரு எஸ்ஐடி அமைக்கணும் நாங்க தானே கேட்கிறோம் உச்ச நீதிமன்றத்துல போய். நாங்க எதுக்கு பயப்படணும்? நாங்க பாதிக்கப்பட்டவர் சார், we are victims of the incident. நாங்க எங்க குடும்ப உறுப்பினர் 41 பேர் இழந்து நாங்க துக்கத்துல இருக்கோம். நீங்க நாங்க உங்க என்கொயரிக்கு பயப்படணும்னு சொன்னா மடியில் கனம் இருந்தால்தான் சார் பயம் இருக்கும். மிரட்டுற கட்சிட்டு தான் நீங்க சொல்லணும். உங்களை மிரட்டி பாக்குற கட்சிட்டு தான் தமிழ்ச்செல்வன் பேசிட்டு அது மிரட்டுற அதிமுக கட்சி உங்களை மிரட்டி பாக்குது பாருங்க. இன்னைக்கு நீங்க வரலன்னா அழிச்சிருவாங்க அப்படின்னு உங்களை சொல்றாங்க. அது யாரை நோக்கி சொல்றாங்கன்னா சிபிஐ உங்களுக்கு பின்னால இருக்கு அப்படின்ற ஒரு பலத்துல தான் சொல்றேன். அந்த பலத்துல தான் உங்களுக்கு பயம் காட்டுறாங்க. சரி இருங்க, நாங்க இதுக்கு அஞ்ச போவதில்லை. ஏனென்றால் என்கிட்ட எந்த தவறும் இல்லை என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அனைத்து விசாரணைக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இது போன்ற சம்பவம் இனி ஒரு நாளும் தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகில் எந்த மூலையிலும் நடக்கக்கூடாது என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அடுத்து இப்ப இந்த தலைப்பை ஒட்டி ஒரு சில நிமிடங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிமுக கூட்டணிக்கு அழைக்கிறார்களா, நிறுத்துகிறார்களா, அதெல்லாம் அடுத்த பட்ச சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள்? திமுகவுடன் சில விஷயங்களை நாங்கள் முரண்பட்டாலும் அந்த கட்சியை விட்டு வெளியே வர முடியாது. ஏனென்று கேட்டால், திமுகவை விட்டு வெளியே வந்துவிட்டால் பாஜக தமிழகத்தில் ஆட்சியை பிடித்துவிடும். அதனால் திமுகவை விட்டு வெளியே வர மாட்டோம், திமுகவை விட்டு வெளியே வர மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோலதான் அதிமுக என்ன கேட்கிறாங்க, விடுதலை சிறுத்தை கட்சியில இருந்து மற்ற கட்சிகள் எல்லாமே அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. யார் சொல்லுங்க புதுவெளியில எங்க வந்துச்சு? உங்களுக்கு தோன்ற யுகத்தெல்லாம் ஒரு டிபேட்ல உட்கார்ந்து பேசுறதுக்கு எல்லாம் நியாயமா அதெல்லாம் சொல்லுங்க. யாராவது இதுக்கான அதிகாரப்பூர்வ ஸ்டேட்மெண்ட் இருக்கா? அதிகாரப்பூர்வமே இல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பொது டிபேட்ல உட்கார்ந்துட்டு அன்னைக்கு அந்த கட்சி அப்படி சொன்னாங்க. அப்ப உங்களை பார்த்து அவங்க மிரட்டுறாங்க, உங்களை மிரட்டுற தொழில அவங்க பேசுறாங்க. நாங்க சொல்றோம், கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி நாங்கள் திமுகவை விட்டு வெளியேறிவிட்டு ஏங்க உங்களுக்கு குறைந்தபட்ச சீட்டு கொடுக்குறாங்க, நீங்க திரும்ப திரும்ப திமுக போறீங்கன்னு திமுகவுடைய கூட்டணி கட்சிகளே கடந்த தேர்தலின் போது அதற்கு பிறகு பல்வேறு இடங்களில் கேட்கும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள்
இவர்கள் விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நுழைந்துவிடும், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பிடித்துவிடும் என்ற ஒற்றை சொல்லி தான் நீங்கள் ஓட்டிக் கொண்டிருக்கிறீர்கள். கொள்கை கோட்பாடு எல்லாம் என்பதை மட்டுமே மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் எவ்வளவு வாங்கல் என்று அழைக்கிறார்கள். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதை நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பாக்குறோம். அதுல வந்து பாரதி என்னன்னா திமுக நீங்க சொன்னது கரெக்ட். திமுக வந்து பாஜகவை காட்டி அவர்கள் ஒரு அரசியலை செய்கிறார்கள்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? இதை நீங்க எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க, சரியா? ஆனா இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு அதிமுக திமுகவை காட்டி உங்களை பயமுறுத்துது. அதான் சொல்றேன். அதிமுக தற்போது அவர்கள் என்ன செய்கிறார்களோ, பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து எப்படி அவர்கள் மிரட்டி நாங்க இங்க இருப்பதை நியாயப்படுத்துகிறார்களோ, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இருப்பதை நியாயப்படுத்துகிறார்களோ, அதே போல நமக்கு வந்து நீங்க வந்து எங்க கூட வரலன்னா உங்களுடைய கட்சி அழைந்து விடும், திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆட்சி வந்தா தாவேக்கா இருக்காதுன்னு அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை இதோடு ஒப்பிட்டு பாக்குறேன்னு தான் சொல்றேன் நானு. அதே வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? திரு நண்பர் ஜவஹர்லி அவர்கள் வந்து சொன்னாரு அதிகாரப்பூர்வமா இல்லையா அப்படின்னு சொல்லி, அதுக்கெல்லாம் வந்து காலம் பதில் சொல்லும். சரி, நல்லது பாரதி. நான் உங்களோட முடிச்சிடறேன் பாரதி. ஆமா சார், ஜவஹர் சார் சொல்றாரு தாவேக்கா வந்து எங்கேயும் அழிஞ்சு போறோம்னு சொல்லி சொல்றாரு. அவருக்கு இவர் ஆர்த்தி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, பலமான மிருக பலம் கொண்ட ராட்சச பலம் கொண்ட வலிமை வாய்ந்த திமுகவை வீழ்த்துவதற்கு சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பவர்கள் தான் தலைவர்கள். அப்படி எடுக்காமல் போய்விட்டால் தமிழக வெற்றி கழகம் சிரஞ்சீவி கட்சியை போல, பாராளுமன்ற நம்ம ஐநா சபையில் பேசிய வைகோவை போல கரைந்து கரைந்து கரையே காணாமல் போயிடுவார் என்று சொல்கிறார். இது எப்படி நாங்க தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இவருடைய ஸ்டேட்மெண்ட் எப்படி நாங்க ஏற்றுக்க முடியும் சார்? இதுக்கு எப்படி நாங்க எடுத்து பேசாம இருக்க முடியும்? ஏன் இவர் என்ன பேசுற தவறுன்னு சொல்றாரு? ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம நண்பர் வந்து திமுகவை சேர்ந்த நண்பர் சொல்றாரு, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்படாத கட்சி இது மக்கள் மத்தியில ஒரு பொய்யான மாயை ஏற்படுத்துகின்ற செயல். தேர்தல் ஆணையத்தினால் பதிவு செய்யப்பட்ட கட்சி, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் எப்ப கிடைக்கும்? தேர்தலை சந்தித்தால் தான். தேர்தலை சந்தித்து நாங்கள் எதிர்கொள்வது முதல் தேர்தல். இப்பயும் இந்த வார்த்தைகள் வந்து பிரகடனப்படுத்துவது மிக தெளிவா நான் சொல்லிக்க விரும்புறேன். தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம். மக்களின் பேராதரவோடு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அங்கீகாரம் பெறும். அடுத்து சிபிஐ பேசுறாங்க சார். சிபிஐ வேணாம்னு போய் சுப்ரீம் கோர்ட்ல நின்று வாதாடி மண்டாடி கேட்டது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அது மாநில அரசோட சார். எல்லா வழக்குகளிலும் அப்படி கிடையாது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கரூர் சம்பவத்தில் இரண்டு மேடைகள் வைத்து இத்தனை பேருக்கு எப்படி நீங்கள் வந்து உடற்குறாய்வு செய்தீர்கள் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேட்ட பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழக வழக்கறிஞர்கள் எந்த பதிலும் சொல்ல முடியாமல் நாங்க வந்து அபிடேவிட் மூலியமா எழுத்து மூலியமா பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையோட அந்த வழக்கு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அதுக்கு பிறகுதான் உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை கொடுத்திருக்காங்கிறத உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புறேன். அதிமுக வந்து வெளிப்படையாக அழைப்பை விடுத்திருக்கிறது, சரியா? அவங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க, அந்த பார்ட்டியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ்ஸிற்கு இப்படி அழைப்பை விடுக்கவில்லை. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அவருக்கு அழைப்பை விடுக்கவில்லை. அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்த டிடிவி தினகரனுக்கு இந்த அழைப்பை விடுக்கவில்லை. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அப்படின்ட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட திருமதி சசிகலாவிற்கு இப்படி ஒரு அழைப்பை அவர்கள் விடுக்கவில்லை. ஆனால் உங்களுக்கு அழைப்பை இப்படி ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறாங்க. நீங்க சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்கலைன்னா நீங்க சிரஞ்சீவிக்கு ஏற்பட்ட நிலைமை தான் உங்களுக்கும் ஏற்படும். பல தலைவர்கள் வந்து கரைந்து போயிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள். அதில் விஜயும் ஒருவராகி விடுவார்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் நிராகரிக்கிறீர்களா இந்த அழைப்பை? ஆமா, அவருடைய அழைப்பு என்பது வந்து அவருடைய ஜனநாயகமானது மக்கள் மத்தியில வைக்கப்பட்ட அழைப்பு. அதை வந்து நம்ம வந்து பரிசீலனை பண்றோம், நிராகரிக்கிறோங்கிறது வந்து கட்சியினுடைய தலைமை குழு முடிவு பண்ணோம். அதுல எந்த மாற்றத்துல யாரா இருந்தாலும் அழைப்பு அவருடைய ஜனநாயக உரிமை. அதுக்கு பக்கம் வராமல் இருக்கிறது என்னுடைய கட்சியினுடைய ஜனநாயக உரிமை. அது நாங்க வந்து அதை எங்களுடைய கட்சிகள் ஜனநாயகப்படுத்தி அதுக்கான முடிவை எடுப்போம். ஆனா
இப்படி ஒரு பகிரங்கமாக உங்களை கட்சி கரைந்து போய்விடும் என்று அவர் சொல்கின்ற அந்த கூற்றானது எங்களுக்கு ஒரு உபாதையை தருகிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சிபிஐ வேண்டாம் என்று பதறுகிறது, மறுபக்கம் கூட்டணிக்கு எப்படியாவது தமிழக வெற்றிகளை எடுத்து விட வேண்டும் என்று அதிமுக பதறுகிறது. இன்று தமிழக அரசியலில் ஒரு மறுக்க முடியாத இடத்தை தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய ஒரு இடத்தில் தமிழக இருக்கிறது. இது ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான அடுத்த தலைமுறைக்கான தலைமுறையாய் ஆட்சி செய்து தமிழகத்தில் ஒரே தலைமுறை ஒரே குடும்பமே ஆட்சி செய்ய வேண்டும். தமிழகத்தில் மன்னராட்சி செய்ய வேண்டும். கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன உடனே அரசு பண்ணல, விஜய் அரசு பண்ணலன்னு கேக்குறாங்க. பாத்துங்க, கூட்டணிக்கு வரலன்னு சொன்ன உடனே விஜய் அரசு பண்ணலன்னு கேக்குறாங்க. சரி, இதுல மன்னராட்சி எங்க வருது? மன்னராட்சி இருந்தாலும் அவங்க அரசு பண்ணிப்பாங்க. சரி, நன்றி பாரதி, என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.